ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதனால் எப்படி நான் இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி பக்கம் திரு நெல்லையப்பர் இன்டர்லாக் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து நான் ஃபஸ்ட்டில் அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சொல்லுப்பா நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து நான் என்னால் போக முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் பிளேயர்ஸ் பிரிக் கம்பெனி போட்டிருந்தேன், என்னால் போக முடியல. அதனால் அவரே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோவில் போடலாம், நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக இந்த திருநெல்வேலி சைடு பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி கம்பெனி போடணுன்னாலே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த பிரிக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை செக் பண்ணி அவங்க கல்லை போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்குங்க. அவருக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் முக்கியமாக இவரவே இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணி அவரே விளம்பரப்படுத்தி அவரேவும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கை. நான் வந்து எந்த ஒரு காசோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன். முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்புறவங்க நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்டர்லாக் பிரிக் கம்பெனி, நெல்லையப்பர் இன்டர்லாக் பிரிக் கம்பெனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இன்டர்லாக் பிரிக்கு. திரு நெல்லையப்பர் இன்டர்லாக் பிரிக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. அவர் வந்து நம்ம ஆனால் இந்தமாதிரி நான் கம்பெனி வச்சுருக்கேன்னா வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கல் கம்மியாகுதுப்பா, நல்லா கல் ஃபுல்லாக கல் அடித்து வச்சுட்டு என்னை கூப்பிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்னால் போக முடியல. அவரே வீடியோ எடுத்து அனுப்புனார். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். கல் குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு பாருங்கள். ஜல்லி 6mm ஜல்லி, மிக்சர் மிஷினு 250 kg ஃபேன் மிக்சரு, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு கல் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் போயிட்டு கல் குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கிக்காங்க. இல்லை ஃபோன் நம்பர் மூலிமா நீங்கள் நேரில் போக முடியலனாலையும் ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணுறதா இருந்தாலையும் நீங்கள் பாருங்கள். வீடியோவை பார்த்துனாலையும் உங்களுக்கு கல் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய் செக் பண்ணி கல் பார்த்து வாங்கிக்காங்க. கல் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நான் பார்த்த வரையும் நான் செக்கிங் இது பண்ண சொன்னால் எல்லாமே செக் பண்ண பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக வந்திருக்கு. இன்டர்லாக் பிறகு நல்லா தரமாக அடித்து விற்றுட்ருக்காங்க. கல் வேணுன்றவங்க பார்த்து பாருங்கள். 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, உங்களுக்கு 9 இன்ச்சு 3 சைஸில் இவங்க கல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கல் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. கல் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வீடியோ எடுத்து அனுப்புனார். இந்த மாதிரி நிழலில் வச்சு இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி பண்ணுறாரு. ஃபுல்லாக க்யூரிங் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஒரு 15-20 நாள் கழித்து தான் கல் விற்கிறாரு. உங்களுக்கு முன்னாடியாக ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலையும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்காங்க. இந்த மாதிரி கல் குவாலிட்டியாக இருக்குது இன்டர்லாக் பிரிக்கு. இந்த இன்டர்லாக் பிரிக்குன்றது இப்போ தற்காலிகமாக கொஞ்ச நாளாக நல்லா போயிட்டுருக்கு, நல்லா மூவிங் இருக்குது. இந்த மாதிரி டக்குன்னு எங்களுக்கு சிமெண்ட்டு போட்டு உங்களுக்கு அந்த பால் ஊற்றியும் லாக் பண்ணலாம். பால் இல்லாமலே கூட இந்த மாதிரி வச்சு லாக் பண்ண முடியும். கட்டடம் வந்து இதை பூசினாலையும் பரவாயில்ல, பூசலாம் கூட அப்படியே கூட விடலாம். உங்களுக்கு பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது இன்டர்லாக் பிரிக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜெயிண்ட்டு மேலே வந்து 7 அடி மட்டத்தில் துருள் இன்ட்லு போட்டே ஆகணும். அதுதான் இந்த ஓனர் பேசுகிறாரு, பார்ப்போம். சார் இது இன்டர்லாக் சிமெண்ட் பிரிக்குங்க. இது சைஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 சைஸில் இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னா 1 அடி வரும். அகலம் 3 சைஸ். இது 9 இன்ச்சு, 8 இன்ச்சு, 6 இன்ச்சுன்னு நம்ம 3 சைஸ் பண்ணுறோம். உயரம் ஸ்டாண்டர்டாக எல்லா கல்லும் 5 இன்ச்சு இருக்கும். 6 இன்ச்சு பிரிக் பார்த்தீங்கன்னா அகலத்தில் 6 இன்ச்சு இருக்கும். 8 இன்ச்சு அகலத்தில் 8 இன்ச்சு இருக்கும். 9 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அகலத்தில் 9 இன்ச்சு இருக்குங்க சார் இது கல். இது நம்ம இன்டர்லாக் பிரிக்கு திருநெல்வேலியில் நம்ம போட்டிருக்கோம். இன்டர்லாக் பிரிக்கு 9 இன்ச்சும் 8 இன்ச்சும் உள்ள லோட் பேரிங்க்கு யூஸ் பண்ணுறது சார். வாலுக்கு யூஸ் பண்ணுறது, காலமுக்கும் யூஸ் பண்ணலாம்.
6 இன்ச்சு உள்ள பார்ட்டிஷன் வாலுக்கு யூஸ் பண்ணுறது சார். 6 இன்ச்சு பிரிக்கு பார்ட்டிஷன் வால், காம்பவுண்ட் வால் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணலாம். கல்லோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக இருக்கும். இது இன்டர்லாக் பிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை, ஸ்மூத் சர்ஃபேஸ். இது பிளாஸ்டிங் பண்ணுற செலவு உங்களுக்கு இருக்காது. கலவையும் நமக்கு உள்ளே வைக்க வேண்டியது தேவை இருக்காது சார். நம்ம இன்டர்லாக் பிரிக்கு யூஸ் பண்ணுறதுனால பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் 20 to 30% வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். க்யூரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்களே க்யூரிங் பண்ணி கொடுத்துருவோம். தண்ணி செலவு ஆகிறதும் இருக்காது. ரேபிட்டாக ஒர்க்கு ஸ்பீடாக முடிஞ்சு கொடுத்துடலாம் சார். இப்போ இந்த இன்டர்லாக் கல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கலவை இல்லை, ஜஸ்ட்டு லாக்கிங் சிஸ்டம் தான். தங்கன் குரூப் மெத்தேடு தான். இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளலாம், லாக் ஆகிடும் கல். இது ரீயூசபிள் மெட்டீரியல். நாளைக்கு காம்பவுண்ட் வால், வீடு ஏதாவது பிரித்து ரீயூஸ் பண்ணோன்னா 90% நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மெட்டீரியலை கல்லை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். பிளாஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளாஸ்டிங் பண்ணணுன்னாலும் கல்லில் பண்ணிக்கலாம். இந்த கல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் சார். இது புது டெக்னாலஜின்னு நினச்சி மக்கள் பயப்படுறாங்க. இது புது டெக்னாலஜியில் ரொம்ப பழைய டெக்னாலஜி. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இதே மெத்தேடை யூஸ் பண்ணி கட்டினது தான் சார். இந்த கல்லை கட்டுறதுக்கு சிமெண்ட்டுன்றது யூஸ் பண்ண தேவையில்லை சார். அப்படியே நம்ம கல்லை எடுத்து லாக் பண்ணால் போதும், கல் லாக் ஆகி நின்றுக்கும். மக்கள் பயப்பட வேணாம். இது தங்கன் குரூப் மெத்தேடு. தஞ்சாவூர் பெரிய கோயிலே இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கட்டினது தான். 1000 வருஷமாக பில்டிங் அப்படியே இருக்குது. சார், இன்டர்லாக் கல்லை லே பண்ணுற மெத்தேடு இப்படி தான். கீழே ஃபஸ்ட் லைன் மட்டும் ஸ்ப்ளிட் லெவல் பார்த்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த கல்லை இந்த மாதிரி லைன் பண்ணி அடுக்க வேண்டியது தான். இதில் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணலாமா, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணலாமான்ட்டு. எல்லா ஒர்க்கும் நார்மலாக நம்ம எப்படி பிரிக்கில் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணலாம். சிமெண்ட் கலவையோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் ஸ்ப்ளிட் லெவல் கட்டுறதுக்கு மட்டும் ஒரு லைன் மட்டும் கீழே கலவை போடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம கலவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காடி இருக்கிறதுனால அதுவே லாக் ஆகி பிடிச்சிக்கும் கரெக்டாக. 7 feet லெவலில் நம்ம ஒரு த்ரூ லிண்டல் இந்த பில்டிங்க்கு போடணும் சார். இது ரீயூசபிள் மெட்டீரியல். இது காம்பவுண்ட் வால்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்டு நம்ம 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஏதாவது காம்பவுண்ட் வால் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மற்ற வாலில் பண்ணால் இடிச்சு தான் எடுக்கணும், டெப்ரிஸ் ஆகிடும், இது வேஸ்ட்டு தான். ஆனால் நம்ம கல் இந்த மாதிரி இப்போ போட்ட இடத்துலேருந்தே இப்படி பிரித்து எடுத்துக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். 90% ஒர்க்கு கல் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது கல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டர் பண்ணுற ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. ஒரு கல்லை கட்டிட்டு நீங்கள் பிளாஸ்டர் என்ன ரேட் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டு தான் கல்லே வரும் உங்களுக்கு. மோஸ்ட் எக்கனாமிக்கலாக இருக்கும் இது சார். இது கல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கல் நம்ம ஃபேக்ட்ரி ப்ரைஸ் 30 ரூபா வருது. 8 இன்ச்சு கல் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் 40 ரூபா. 9 இன்ச்சு கல் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் 40 ரூபா வருது சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அடிஷ்னலாக வரும் சார். சார், நம்ம கல் நம்மக்கிட்ட வாங்குறவங்க அவங்க கட்ட முடிஞ்சால் அவங்க கட்டிக்கிட்டோம். அப்படி இல்லைனா கல் நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நம்மளே மேசன்ட்ரி டீம் அனுப்பிச்சு கட்டி கொடுத்துடலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். சார், நம்ம காம்பவுண்ட் வாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பில்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து 1500க்கு கீழேயும் குறையவும் செய்யும், கூடவும் செய்யும் சார். அது டயக்ராம் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். நம்ம கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளான் அனுப்புனாங்கன்னா நம்ம கொட்டேஷன் கொடுத்துடலாம் சார். நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பில்டிங்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு 4 ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே கல் கேட்டாலும் கொடுக்கலாங்க சார். இந்த மாதிரி வீடியோ எதுனா போடணுன்னாலையும் சொல்லுங்கள், வீடியோ போடலாம். உங்களுக்கு முக்கியமாக வெளியே தெரியணும். அந்த மாதிரி பாருங்கள், இவர் வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காரு. நல்லா இந்த வேலையை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அவருக்கும் ஆதரவு கொடுங்க. பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.